வ.உ.வ.ஜி.ஹ வனிதையர் கல்லூரி காயல்பட்டினம். காயல்பட்டினத்தில் உள்ள வ.உ.வ.ஜி.ஹ வனிதையர் கல்லூரி 2025 முதல் 2026 வருடத்திற்கான மாணவர் சேர்க்கை ஆரம்பமாகிவிட்டது. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் காலேஜ் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுன்ற கைடன்ஸை நான் உங்களுக்கு தரேன். லாஸ்ட் 5 இயர்ஸாகவே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணுறாங்க. நேரில் வந்து ஃபில் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்கள் மொபைலில் கூகுளில் போயிட்டு வ.உ.வ.ஜி.ஹ college.in சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் இருக்க மெனு பாருக்குள்ளே போனால் நிறைய லிஸ்ட் வரும். அதில் அட்மிஷன் லிஸ்ட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் இருக்கும். அதில் யூஜிஆர் பிஜின்னு இருக்கும். இப்போ நம்ம யூஜி ஃபார்ம்குள்ளே போனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது 2025 to 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பிஃபோர் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா காலேஜோட ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்கிற யூடியூப் லிங்க்குள்ளே போனீங்கன்னா பார்த்துக்கலாம். வந்து எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை தெரிஞ்சுக்கிட்டு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகண்ட் 1 or more கோர்ஸஸ்க்கு செப்பரேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கோர்ஸுக்கு ஒரு அப்ளிகேஷன், அதே பர்சன் இன்னொரு கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்டட், டைரக்ட் அப்ளிகேஷன் கிடையாது. வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் அப்ளிகண்ட்டோடது கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு தேவை. ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். அப்ளிகேஷனில் எதுவும் இன்கம்ப்ளீட் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகாது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகண்ட்டுக்கும் யூனிக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து தருவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபார்மை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீன்றதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ். இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமை பிளாக் லெட்டர்ஸில் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெயர் தமிழில் உங்களோட நேமை வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்க எல்லாமே வந்து மேண்டேட்ரி. ஸோ கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணல அப்படின்னா ஃபார்ம் சப்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். நீங்கள் ஒன்ஸ் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். அப்புறம் வந்து என்னென்னா பிளட் குரூப் இதில் எதுவோ அது ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் உங்களோட ஜெண்டர், அப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன், அப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு, வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வந்தீங்கன்னா அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களோட ரீஜன் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன ரீஜன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். தென் உங்கள் கம்யூனிட்டியில் வந்து பிசியா, பிசி முஸ்லீமா, டிஎன்சியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் கார்டியன் அவங்களோட நேமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் ஆர் கார்டியனோட ஆக்குபேஷன், அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ப்ரைவேட் எம்ப்ளாயினா ப்ரைவேட் எம்ப்ளாயி, ஆர் அதர்ஸ்னால் அதர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதர்ஸ் அப்படின்னா அன்னைக்கு அவங்க என்ன ஆக்குபேஷனில் இருக்கிறாங்களோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் மதரோடைய நேமு, அப்புறம் உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து அதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் இராணுவ வீரரின் மகளா, அதுக்கு நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சிறப்பு சான்றிதழ் இருந்தால், அதாவது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் போன்ற கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி 3மே இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் பிளேஸு, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோடையும் என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பெர்மனன்ட் மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் பேரண்ட்டோட மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் இமெயில் ஐடி, உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கடைசியாக எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்றதை இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் அந்த இருக்கிற ஸ்கூல் ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா அதர்ஸில் போய் அந்த ஸ்கூலை டைப் பண்ணிடுங்க. எம்எஸ் நம்பர் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக்காக கொடுக்குற ஒரு நம்பர். அது உங்கள் டிசியில் பிரிண்ட் ஆகிருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் இன்னும் டிசி இஷ்யூ பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் டைப் பண்ணிக்கலாம். தென் ஏபிசி ஐடினா டிஜிலாக்கரோட ஐடி. உங்கள்கிட்ட டிஜிலாக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட் உங்கள் +2 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்கள் 12th சப்ஜெக்ட்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1 லாங்குவேஜ்ன்றதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தி, அரபிக்னா அரபிக். ஆர் நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதர்ஸ்ன்னு போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 2 லாங்குவேஜ் என்னன்றது கொடுத்துருக்க ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக ஸ்டார்ட் ஆகிரும். பட் உங்கள்கிட்ட இப்போ மார்க் இருக்காது. ஸோ அந்த மார்க் காலம் மட்டும் எம்டியாக இருக்கும். லேட்டர் வந்து அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். தென் உங்கள் பிளேஸ் கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்து சூஸ் ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும். அதை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிரும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஹெச்எஸ்சி டவுன்லோட் மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண கேட்டிருக்கோம். அது இப்போ உங்ககிட்ட இருக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து லேட்டராக அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே 2 டிக்ளரேஷன் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டராக மார்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும் போது இந்த காலம்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்.